அடையப்பா என்ன வேலை விற்கிறாங்களாப்பா? 2 மாங்காய் 100 பண்ணுறானுங்களா? விலைவாசி எங்கே வாங்குறது? மாம்பழம் எவ்வளோண்ணா? நான் என்ன மாம்பழம் கடையாக வச்சுக்கிறேன், நானும் வாங்கிட்டு தான்மா போகிறேன். அது தெரியுதுண்ணா, என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்க? என்ன வேலை சொல்கிறது? வீட்லேயே உட்காந்துங்களா, விலைவாசி தெரியாது, கொஞ்சம் ஏற்றி சொல்லலாம். 200 ரூபாமா 2 பழம். 200 ரூபாவா? என்னண்ணா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க, மாம்பழமே கிடைக்கலையா? அதுவும் இதில் ஒஸ்தி மாம்பழமா. என்னண்ணா ஒஸ்தி மாம்பழம்? ரேட் வேறு ரொம்ப ஜாஸ்திண்ணா. அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? தேவைப்படுதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன உனக்கு மாம்பழம் வேணுமாண்ணா? மாம்பழம் வேணும் தான், ஆனால் இந்த வெயில் எங்கே போய் வாங்குதுண்ணா? ஐயோ, அதுவும் கரெக்டு தான். சரி இந்தா காசு கூட, இந்த மாம்பழத்தை எடுத்துக்கோ. நோ, இது என்கிட்ட குத்துட்டு என்ன நீ என்ன எடுத்துன்னு போவ? நான் வாங்கிக்கிறேம்மா. இந்தா 200 ரூபாய் கொடு. பழம் ரொம்ப சின்னதா இருக்கேண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் மாமா சொல்லி கொடுப்பேன். வீட்டில் பாத்ரூம் இருக்குதா? ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க? இல்லைம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டுமா, போயிட்டு வந்துடுறேம்மா. அது வரைக்கும் போங்க. யார் அது? யாரும் பாத்ரூம் போன மாதிரி? ஏங்க, ஒருத்தர் பாத்ரூம் போயிருக்காரு, நீங்க என்ன கல்யாணம் உள்ள போறீங்க? நம்ம வீட்டாண்ட பாத்ரூம் போறானா? யாரு அது? ஒருத்தர் மாம்பழம் எடுத்துன்னு போனாருங்க, அவர் தாங்க உள்ள போயிருக்காரு. மாம்பழமா? காட்டா ஐ, நல்லா இருக்குதடியா. ஏங்க 2 பழம் வந்து 200 ரூபாவா? 200 ரூபாவா? குறையாதா? ஏங்க உங்க பாட்டில் கச்சி கச்சி தின்னுட்டீங்க, அந்த ஆள் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் வீட்டுல அவன் பாத்ரூம் போயிருக்கான்ல, அவங்க வீட்டு பழத்தும் அண்ணா கம்னரி. ஏங்க இது வேற ஒருத்தர் பொருளுங்க, இதெல்லாம் தப்புங்க. தப்பு கரெக்ட். வெங்காயம் பேசினது கம்னரு துன்றியா? ஐயா எனக்கு வேணாம். அப்ப கம்னரு. அப்பா எப்படி தின்னது பாரு. எப்பா, இந்த வீட்டில் பாத்ரூம் இருந்தாலும் நல்லதா போச்சு, டக்குன்னு வயிற்று கடிக்கிச்சா. ஏங்க அந்த ஆள் வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா காசு கொடு. யோ, யார் நீ அதுக்குள்ள பார்த்து பார்த்து கொடுத்துக்கிறேன்? நான் இந்த வீட்டுக்காரன். இந்த அம்மாவுக்கு? அந்த அம்மாவுக்கும் வீட்டுக்காரன் தான்யா. அப்படியா? அப்பனா பரவாயில்ல, சாப்பிடு. என் வீட்டு பாத்ரூம் தானே போனேன். ஆமாங்க, வயிற்று கொஞ்சம் கடிக்கிச்சா, இங்கே தான் போனேன். சரி போயிட்டு வா. காசு 200 ரூபாய். என்ன 200 ரூபாய்? என்னம்மா வீட்டுக்காரனா 200 ரூபாய்ன்றாரா? சொல்லியா நீ? அங்க என்னத்துக்கு பேசுற? இங்க பேசு. ஏம்பா, அந்த அம்மா காட்ட 200 ரூபாய் ரேட்டு பேசிட்டேன், பழம் கொடுத்துட்டு போய்க்கிறேன். அப்போ உன்னுடைய பழம் 200 ரூபாய் ரேட்டு அப்படிதானே? சரி கொடுத்துட்றேன். அதை தானங்க கேட்டுக்கிறேன், கொடுங்க. 200 ரூபாய் நான் கொடுத்துறேன்பா உன் பொருளுக்கு. இப்ப பாத்ரூம் போனியே, அதுக்கு 500 ரூபாய் கொடுக்கணுமே. 500 ரூபாபா? எதுக்குடா? உன் பாத்ரூம்ல கக்கூஸ் போனதுக்கா? ஆமாய்யா, பல லட்சம் செலவு பண்ணி கட்டி வச்சுக்கிறேன், நீ ஸ்ட்ரைட்டா வந்து பாத்ரூம் போயிடுவா? ஏமா, உனக்கு கேட்டுக்கு தானே போனேன், அப்போ நீ இல்லைன்னு இருக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எது வந்தாலும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுங்க. ஏய் வெள்ள விடுவா, எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக பாருங்க, மூஞ்ச பத்தியாதுக்க. ஏய், என் முன்னாடி நடைய முன்னாடி திட்டுற, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. கக்கூசு போனதுக்கா 500 ரூபாய் கேட்குறீங்களா நீங்க? டேய் கொடுங்க, இத்தே துண்டை பாருங்க. பாத்ரூம் போனதுக்கு 500 ரூபாய் கேட்குறேன், ஒரு பாயமும் போச்சு. என்னப்பா பணம் எவ்வளோப்பா? அந்த கதையான கேட்குற, 2 பழம் வாங்கிட்டு வந்தனா, வீட்டில் பாத்ரூம் போனா ஒரு பழம் எடுத்து துண்டானா அந்த நாதைடிய. ஏய், என்ன வச்சு வச்சுருக்கிறா? போடா, உனக்கு வயிற்று காலுக்க திட்டு போயா. ஐயோ, நம்மளுக்கு வயிற்று காலுக்குது. நான் பாத்ரூம் போல எங்க வீட்டுல வந்தா நான் ரோட்ல கூட போயிட்டு போவேன்டா, உங்க வீட்டு பக்கம் வர மாட்டேன், நாசமா போறேன். உடுப்பா ஒரு மட்டும் ஒரு மாதிரி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறேன். பெருசா எடுத்துக்காதியா? ஒரு மாம்பழத்தை முழுங்கிட்டானா, அதான வயிற்று இருக்குது, வயிற்று வேற கலக்குதுண்ணா. சரிப்போ, நம்ம வீட்டுல பாத்ரூம் இருக்குது பா, போயிட்டு வா. என்ன உண்மையான சொல்றேன்? உண்மையதான்பா. அப்ப இந்த மாம்பழத்தை பிடினா என்ன எந்த பக்கம் எனக்கு பாத்ரூம்? அப்படியே படிக்கட்டிக்கே போப்பா, பாத்ரூம் இருக்குது பார். படிக்கட்டிக்கு வா. ஏன்னா நல்லா உன் தலையில முடி வந்துடணும், நான் திருப்பதி போய் வேண்டிக்கிறேன். நல்லவங்களுக்கு நல்லது செய்யணும், பாரு பையா. ஏய் வாடி, அதனால கத்தின்னு இருப்பான். அவசரத்துக்கு உதவி செய்வதான் மனுஷனா அவன். தாத்தா, நீங்க இருக்கிற பாத்ரூம் என்ன சவுண்ட் வருது? பாத்ரூம் போய்க்கிறார். பாத்ரூம் போய்க்கிறாரா? சரி, இது நான் கையில மாம்பழம் எப்ப வாங்கின? எந்த இல்லப்பா, அவருது. நல்லா இருக்கிற மாதிரி இது, காமி பார்த்து குத்துடு. என்னடா கச்சுட்ட? நல்லா இருக்குது தாத்தா. அந்த ஆள் நான் என்னடா பதில் சொல்வேன்? ஏதாவது சொல்ல, எனக்கு நான் வந்துச்சு. நல்லா இருக்குது பழம். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண போது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏதாவது பண்ணி தொலை. இந்தா கவரு, நான் போயிட்டு வரேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? பா, என்னத்த துண்ணு தொலைச்சுன்னு தெரியல, அப்ப போயிட்டு கலக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
பரவாயில்ல இந்தா. என்ன இது? நீ குட்டுட்டு போனதான்பா. என்னத்த குத்துட்டு போனா? இத்தா குத்துட்டு போனா? என்னண்ணா இது? பாலுக்கு இது எதுவா? அது எனக்கு தெரியாதுப்பா. நீ கொடுத்த கார் அப்படியே வச்சுங்கிற. ஏண்டா நியாயத்துக்கு புளிவிடா. அவனாச்சும் பரவாயில்ல ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கணும். நீ மாம்பழத்தை எடுத்துக்கணும் பாலை வச்சுக்கிறடா. நீ குட்டு நீதான்பா. வீட்டுல போய் பழுக்க வை. டேய் இத்தனை நேரத்துல பைக்கு வைக்கிட்ட. டேய் ஒழுங்கா சொல்லு, எங்க என் மாம்பழம்? இதான்பா குத்தா. டேய் உன்னாட்டி பேசாத. என் மாம்பழம் எங்க? நீ 100 ட்ரிப் கேட்டாலும் இதான் குத்த. ஐயோ கடவுளே, இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இப்படி புழுவுறானே. நான் போய் சொல்லப்பா, நீதான்பா கொடுத்த. டேய் துண்டா துண்டு இதான் குத்துன்னு வெறுப்பேத்தாதடா. என் சொட்டத்தை சக்தி மேல் தான் குத்த. நீ அவனை உன் தலையில அது பண்ணிடா. ஐயோ